முதல் மாந்தன் தமிழன். உலகின் மூத்த குடி ஆதிக்குடி தமிழ்குடி. மூத்த இனம் பெருத்த இனம் தமிழ் தேசிய பேரினம். 26 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிற போது தமிழர்கள் நாங்கள் பறந்து விரிந்த இந்த பூமி பந்திலே எமக்கொன்று தனித்த விடுதலை பெற்ற தாயகம் பெற்று பெருமையோடு வாழக்கூடாதா என்ற எண்ணம் என் இனத்தில் பிறந்த ஒற்றை மகனுக்கு உதித்தது. அவன் என் இனத்திற்கு விடுதலை விலை தலையே ஆனாலும் தர தயார் என்று களத்திலே நின்றான். அந்த விடுதலை போராட்டத்தை பயங்கரவாதம், பிரிவினைவாதம், தீவிரவாதம் என்று பழி சுமத்தி சிதைத்து அழித்தார்கள். ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாடு பிரிவது பயங்கரவாதம், பிரிவினைவாதம் என்றால் உலகில் இத்தனை நாடுகள் பிறந்தது எப்படி, பிரிந்தது எப்படி? ஒடுக்குகிற தேசினத்திடம் இருந்து ஒடுக்கப்படுகிற தேசிய இனம் பிரிந்து செல்ல விரும்புவது தன்னுரிமை. அந்த தன்னுரிமையை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தேசிய இனத்தின் பிறப்புரிமை என்று புரட்சியாளர் லெனின் சொல்லுகிறார். அந்த பிறப்புரிமையைத்தான் நாங்கள் கேட்டு போராடினோம். சுதந்திரமற்ற நாட்டுக்கு எந்த பெருமையும் இல்லை என்கிறான் ரூசோ. சுதந்திரமில்லாத நாடு வெறும் காடு என்கிறார் எங்களுடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. மனித உடலுக்கு எலும்பு போல, பறவைகளுக்கு இறக்கை போல, சுதந்திரம் என்ற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாதவனுக்கு கூட சுதந்திரம் அவசியப்படுகிறது என்கிறான் கிவ விடுதலை போராளி ஹோசே மார்த்தி. இங்கே சுதந்திரமற்ற மனித வாழ்க்கை அர்த்தமற்றது என்ற கோட்பாட்டை முன்னிறுத்தி எங்கள் தலைவன் எம் இனத்தின் விடுதலைக்கு போராடினான். என் அன்பு சொந்தங்களே, ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாடு பிரிந்து செல்வது பிரிவினைவாதம் என்றால், ஒரு வீட்டிற்கு மனமுடித்து வந்த பெண் வாழ விருப்பமில்லை என்றால் மனமுறிவு பெற்று செல்வதை குடும்ப உறவை சிதைக்கிறாள் என்று பழி சுமத்துவது எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனமோ, அப்படி ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு தேசிய இனம் பிரிந்து செல்ல விரும்புவதை பிரிவினைவாதம், பயங்கரவாதம் என்று சொல்வதும் அப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனம் தான் என்று புரட்சியாளர் லெனின் சொல்கிறார். அந்த வழியில் எங்கள் உயிர் தலைவன் எம் இனத்தின் விடுதலையை முன்னெடுத்த போது இந்த உலகில் பல்வேறு நாடுகள் அதை போல விடுதலைக்கு போராடியதையெல்லாம் புரட்சி என்றும் விடுதலை போராட்டம் என்றும் போற்றிய இந்த பன்னாட்டு சமூகம், குறிப்பாக இந்திய பெருநாடு, எங்கள் விடுதலை போராட்டத்தை பயங்கரவாதம், தீவிரவாதம் என்று பழி சுமத்தி வீழ்த்தியது, அழித்தது. சேர்பியாவிலிருந்து கொசோவா பிரிந்ததை வாழ்த்திய நாடு. இங்கிலாந்திலிருந்து அயர்லாந்து பிரிந்தது ஏன்? பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் பிரிந்ததை வாழ்த்திய நாடு. அண்மையிலே தெற்கு சூடான் பிறந்ததை வாழ்த்திய என் நாடு. பாலஸ்தீன விடுதலையை ஆதரிக்கிற என் நாடு. இப்படி கிழக்கு தைமூர், மேற்கு தைமூர் பிரிந்ததை, இதையெல்லாம் ஆதரித்த இந்த நாடுகள் என் விடுதலையை மட்டும் வீழ்த்தியது ஏன்? லட்சக்கணக்கான என் இன மக்களை எங்கள் கண் முன்னே கொன்று குவித்தார்கள். உலகத்தில் என் அன்பு சொந்தங்களே, உடலில் எங்கு காயம்பட்டாலும் முதலில் கண்ணாலும், அதுபோல இந்த உலகத்தில் எங்கு காயம்பட்டாலும் தமிழர் மண்ணாலும் அழுதிருக்கிறது, அழுது கொண்டும் இருக்கிறது. ஆனால் உலகம் நலிவி நேசித்து நின்ற ஒரு பேரினத்தின் மக்கள், என் தாய் தமிழ் ஒரு பேரன்பின் தாய், ஒரு பேரன்பின் தாய். அவள்தான் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னவள் அவள்தான். பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று சொன்னது அவள்தான். வாடிய வயிறை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னதும் என் தாய் தான். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்றதும் என் தாய் தான், என் தாய் தான். காரணம், அவள் பேரன்பின் தாய், பேரன்பின் தாய், பேரன்பின் தாய். புதியதொரு உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று சொன்னதும் என் தாய் தான், என் தாய் தான். பாரடா உன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, விசால பார்வையால் விழுங்கடா மக்களை என்று சொன்னதும்
என் தாய்தான், என் தாய்தான். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் முழுமைக்கும் ஆரத்தறிவு நேசித்து நின்றது எங்கள் அன்பு தாய் தமிழ்தான். அந்த தாயின் பிள்ளைகள் உலகம் முழுமை நேசித்து நின்ற பிள்ளைகளை நேசிக்க இந்த உலகத்தில் ஒருவன் கூட இல்லாது தனித்து விடப்பட்டோம் என்பதுதான் பெருந்துயரம், பெருந்துயரம். பெனாசிர் பூட்டோவுக்கு அழுதோம், சதாம் ஹுசேன் தூக்குக்கு துடித்தோம், மைக்கேல் ஜாக்சன் நடன கலைஞருக்கு அழுதோம். எந்த நாட்டில் போர் நடந்தாலும் அந்த போரை நிப்பாட்ட போராடினோம். சோமாலியாவின் பசிக்கு பசித்து கிடந்தோம். ஆனால் எங்கள் இனச்சாவுக்கு உலகில் எவருமே ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கவில்லை என்பதை பார்க்கும்போது இதயம் வெடித்து துடித்தோம். என் அன்பு சொந்தங்களே, என் அருமை பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் யார்? எங்கிருந்து வந்தோம்? எங்கிருந்து வந்தோம்? எங்கள் கண்முன்னே லட்சக்கணக்கான என் இன மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். அந்த பிணத்தின் குவியலுக்கிடையே பிறந்து வந்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்ட பிள்ளைகள், ஒப்பாரி ஓலத்தை கத்தல் கதறலையே தாளாட்டாக கொண்டு வளர்ந்த பிள்ளைகள், என்ன செய்வதென்று நிற்கதியாக நின்ற பிள்ளைகள், உணர்ந்து தெளிந்தோம். என்னுடைய மூச்சுக்காற்றை நானே சுவாசிப்பது போல, என்னுடைய உணவை நானே எடுத்து உண்பது போல, எனது உரிமையை, எனது விடுதலையை நானே போராடி பெறுவது என்று முடிவெடுத்து துணிந்து தெளிந்தோம்.